வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி இந்த பகுதியில பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்துல பத்மாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் அசுரனாக இருந்தாலும் கல்வி, ஞானம், வீரம் என எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருந்தான். ஒரு நாள் இவனை சுக்ராச்சாரியார் வந்து சந்திச்சாரு. அவனை அசுர உலகத்துக்கே அதிபதியா ஆக்கினாரு. அசுரர்களின் ராஜகுருவான சுக்கராச்சாரியாருக்கு ஒரு விபரீத யோசனை தோணுச்சு. அது என்னன்னா, இந்த பத்மாசுரன் ஒரு பெரிய வீரனா இருக்கான். நமக்கே இவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஆனா தேவர்களுக்கு இவன் ஒரு அதிர்ச்சியாதானே இருப்பான். அதனால இவனுக்கு அவங்களால ஏதாச்சும் ஆபத்து வரா மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அதனால பத்மாசுரனை கூப்பிட்டாரு. ஒரு அறிவுரையும் சொன்னாரு. அது என்னன்னா, நீ என்னதான் பெரிய வீரனாகவே இருந்தாலும் தேவாமிர்தத்தை நீ சாப்பிடல. தேவர்களை போல சாகாவரமும் உனக்கு கிடைக்கல. அதனால நீ அமிர்தத்துக்கும் சாகாவரத்துக்கும் இணையான ஒரு வரத்தை வாங்கு. அதுவும் யார்கிட்ட வாங்குற? யாருக்குமே அடிபணியாத பக்தர்களின் அன்புக்கு மட்டுமே அடிபணிகிற சிவபெருமான் கிட்ட இருந்துதான் அப்படின்னு சொன்னாரு. கூடவே அவன் என்ன வரத்தை வாங்கணும் அப்படின்னு ஒரு வில்லங்கமான வரத்தையும் அவங்கிட்ட சொன்னாரு. பத்மாசுரன் அவர் சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டான். அவனுக்கு ஏற்கனவே சிவன் மேல ரொம்ப பக்தி அதிகம். அதனால சிவபெருமான நினைச்சு தவம் இருக்கிறான். இந்த தவம் ஒரு நாள் 2 நாள் தவம் இல்லைங்க. பல நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என கடந்தது. சாப்பாடு, தண்ணி எதுவும் இல்லாம காற்று, பூகம்பம், மழை என எது வந்தாலும் அசராத கடுமையான தவம். இப்படிப்பட்ட தவம் எப்படி சிவபெருமான் கவனத்துக்கு வராம போகும்? அவரோட கவனத்தை ஈர்த்தது இந்த கடும் தவம். சிவபெருமானம் அவன் முன்னாடி தோன்றி, மகனே, உன் தவத்தை மெச்சின, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னாரு. இவனா அதுக்கு தானே காத்திருந்தான். உடனே சுக்கராச்சாரியார் கேட்க சொன்ன அந்த விபரீதமான வரத்தை கேட்கிறான். அது என்னன்னா, ஈசனே, நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அந்த நொடியே அவங்க எரிஞ்சு சாம்பலாகிடணும். அவங்களோட பஸ்பம் மட்டும்தான் என் முன்னாடி கிடக்கணும் அப்படின்னு. இவனோட பக்தியில மனம் மகிழ்ந்திருந்த சிவபெருமான் இவன் கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கிறாரு. வரத்தை வாங்கினதுமே அங்க இருந்த பச்சை மரத்துல கை வைக்கிறான். அது உடனே எரிஞ்சு பஸ்பம் ஆகிடுது. அப்பதான் இவன் வாங்கின வரத்தோட வலிமையே இவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் என்ன, இவனோட ஆட்டம் ஆரம்பம். பூலோகம், மேலோகம், பாதாள உலகம் என 3 உலகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி செய்யறான் இந்த பத்மாசுரன். இவன் எதிர்ல நிக்கிறவங்களை பஸ்மமாக்கறதால பஸ்மாசுரன்ற பேரும் இவனுக்கு கிடைக்குது. யாருமே இவனை எதிர்க்க முன் வரல. ஏன்னா அவன் தான் எல்லாரையும் சாம்பலாக்கிடுறானே, அப்புறம் எப்படிங்க எதிர்ப்பாங்க? அதனால இவன் யாருமே எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆட்சி நடத்துறான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாற ஆரம்பிக்கிறது. பொதுவாவே அளவுக்கு அதிகமா பணமோ செல்வாக்கோ அதிகாரமோ இருந்தா ஆணவமும் கூட வந்து ஒட்டிக்காதா என்ன? இவனுக்கு அவனோட பலத்தோட ஆணவமும் சேர்ந்துக்குச்சு. அராஜகம் செஞ்சு மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சான். யாருமே தன்னை எதிர்க்கிறதுக்கு இல்ல அப்படின்ற நினைப்பால தப்பு பண்ண ஆரம்பிச்சான். அராஜக ஆட்சி நடத்தினான். மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினான். இதனால தேவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாரதரை போய் பார்த்தாங்க. நாரத முனிவரே, தயவு செஞ்சு ஏதாவது செஞ்சு இந்த பத்மாசுரனுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நாரதர் சரின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே பத்மாசுரனை போய் சந்திக்கிறாரு. என்ன பத்மாசுரா, உன் புகழ்தான் உலகமெல்லாம் பரவி கிடக்காமே, உன்னை எதிர்க்க யாருமே இல்லையாமே, உன் முன்னாடி நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியமே இல்லையாமே, அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டதும் பத்மாசுரன் சொல்றான், நாரதரே, என்னை எதிர்க்க யாரும் இல்லைன்றது உண்மைதான். ஆனா என் முன்னாடி நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தைரியம் இருக்கு. அது யாருன்னா என் பெருமான் சிவன் தான். அவர் தானே எனக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். நாரதர் வந்ததே கலகத்துக்கு தானே. இந்த பதிலையே அவருக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டாரு. ஓ, அப்படியா சேதி, உன்னை அழிக்க சிவனால மட்டும்தான் முடியும்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் கொஞ்சம் குழம்பி போயிட்டான் பத்மாசுரன். ஆமாம் தானே, ஒருவேளை நாரதர் சொல்ற மாதிரி நம்மள அழிக்க சிவபெருமானே வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சான். அதனால அந்த யோசனை விபரீதமா மாறுச்சு.
சரி சரி, நாம தான் யார் தலையில கை வச்சாலும் பஸ்மம் ஆகிடுறாங்களே, அந்த வரம் இருக்கும்போது நாம சிவபெருமான் தலையில கை வச்சு அவரை பஸ்மமாக்கனா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். நினைச்சா மாதிரியே அவரை அழிக்க கைலாயம் போறான். அங்க கைலாயம் முழுதும் தேடியும் சிவபெருமான காணல. ஆனா அதே நேரம் வைகுண்டத்துல சிவபெருமான் விஷ்ணு பகவான் முன்னாடி நிக்கிறாரு. சிவன் சொல்றாரு மகாவிஷ்ணுவை பார்த்து, தான் கொடுத்த வரத்துல இருந்து தன்னையே காப்பாத்துங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மகாவிஷ்ணுவும் ஒத்துக்கிறாரு. உடனடியா அழகான மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு உடனடியா பத்மாசுரன் முன்னாடி தோன்றினாரு. இந்த மோகினிய பார்த்ததுமே அவளோட அழகுல அப்படியே மயங்கிட்டான் அவன். என்ன ஒரு பேரழகி! நாம இந்த 3 உலகத்திலையும் இந்த மாதிரி ஒரு பேரழகிய பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அழகியே, நீ யாரு? நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பேரழகிய பார்த்ததே இல்ல. உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறேன். நீ என்ன ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். மகாவிஷ்ணு என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா வந்தாரு? முடியாதுன்னு மறுக்கிறான் மோகினி. இத கேட்டதும் இவனுக்கு ரொம்ப கவலையாகிடுது. என்ன ஆச்சு? எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல அந்தஸ்து தான் இல்லையா, இல்லனா நான் ஒரு அசுரன்றதால என்ன நீ ஏத்துக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட மோகினி, அதெல்லாம் இல்லங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, என்ன மாதிரி யார் அழகாக நடனம் ஆடுறாங்களோ அவங்களையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனா உங்களை பார்த்தா நடனம் ஆடுற மாதிரி கொஞ்சம் கூட தோணல. அந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு அப்படின்னு சொல்றா. மோகினி மேல இருந்த ஆசையால பத்மாசுரன் சொல்றான், பெண்ணே, உன் சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். உனக்காக நான் நடனம் கத்துக்கிறேன். நீ எனக்கு நடனம் சொல்லி கொடு அப்படின்னு. மோகினி இதுக்கு தானே ஆசைப்பட்டா. சரி, நடனம் சொல்லி தர வாங்கன்னு ஒரு அழகான அரங்கத்துக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போனதும் அவளோட அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி அவளை பார்த்து அப்படியே ஆட தொடங்குறான் இந்த அசுரன். இந்த பக்கம் கைய நீட்டுங்க அப்படின்னு சொல்றான். அவன் கைய நீட்டினதும், அடடா, அழகாக சொல்லி கொடுத்த மாதிரியே செய்றீங்களே அப்படின்னு அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஆட வச்சு கடைசியா தன்னோட 2 கைகளையும் தான் தலைமையில வைக்கிற ஒரு அசைவை சொல்லித்தரா மோகினி. இந்த பத்மாசுரன் ஆட்டத்திலும் மோகினியோட அழகிலும் மெய்மறந்து இருந்ததால அவளை போலவே தன்னோட 2 கைகளையும் எடுத்து தான் தலை மேல வச்சுக்கிட்டான். அப்புறம் என்ன, யார் தலையில் நீ கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாவார்கள் என்று சிவபெருமான் அளித்த வரம் பலித்தது. பத்மாசுரன் பஸ்மமாக ஆகிவிட்டான். அதற்கு பிறகு தன் உருவம் எடுத்த விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் சொன்னாராம், கொடுக்க மறுப்பது தவறு என்றால் தவறான ஒரு நபருக்கு தவறான ஒரு வரத்தை கொடுப்பதும் தவறுதான். இனிமேல் யோசித்து வரம் கொடுங்கள் அப்படின்னு. இந்த கதையில வர மாதிரி நம்மள நிறைய பேரும் இப்படிதான் யோசிக்காம தவறான நபர்களுக்கு உதவி செஞ்சுட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். அதனால ஒரு நபருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் செயல்படுங்கள்.